ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா அதங்குடி கருப்பர் பாய்ஸ் அசஸ் TKM மணி பிரதர்ஸ். TKM தான் பேட்டிங் டீமாக இருக்காங்க, அதங்குடி ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில், அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணுறாரு 1 and only பவர் பிளே போட்டு. குவாலிட்டி ஷாட் இன்சைட் அவுட், வர விட்டு அடிச்சாரு, நல்ல பிளேஸ்மெண்ட்டு. இப்போ வரைக்கும் வேகமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பால். எஸ் பவுண்டரி ஸ்டார்ட் வித் 4. செகண்ட் பால் எதிரியோ பட்டுச்சு, பேட்டா காலையும் தெரில. மிஸ்ஃபீல்டு பார்க்க முடிஞ்சு, பின்னாடி பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன், வேகம் கம்மி ஆகிடும். நல்ல ஒரு முயற்சி ஃபீல்டர் போயிருச்சு 4. அடுத்து அட்டாக்கிங் டெலிவரி, கம்பேக்கிங் பால்னு சொல்லலாம். டாட் இதுக்கு முன்னாடி போன அதே திசை, அங்கே ஒரு பவுண்டரி பார்த்தோம், மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபீல்டர் வந்துட்டாரு, நல்ல ஸ்டாப். 2 ரன் இப்போ வரைக்கும். லெக் ஸ்டம்பில் நல்ல ஷாட்டுங்க, பட்டதெல்லாம் பவுண்டரி ஆகுது. இன்சைட் எட்ஜ், எஸ் இது பவுண்டரி. பவுண்டரி 1 and only பவர் பிளே முடிவுக்கு வந்துருச்சு. 18 ரன் ஆடி இருக்காங்க, எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு போட மோட்டோ நான் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் பேட்ஸ்மேன். இப்போ ஸ்ட்ரைக்கில் அஜித். ஃபர்ஸ்ட் பால்ல ஒயிட் +1 வந்துச்சு. அகைன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் லெக் ஸ்டம்பில் கமிட் ஆகிட்டார். அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் காஸ்ட்லி கேட்சா இருக்கும் போது குத்த விட்டாங்க, அவரையும் தாண்டி போயிருச்சு 4. நேராக மிஸ்ஃபீல்டு பார்க்க முடியுது. அட்டாக்கிங் டெலிவரி, அதுக்கடையில் 1 ரன் ஓடி எடுத்துட்டாங்க, எரிஞ்சு பார்க்கல. ஸ்விட்ச் திரும்பினாரு, நல்லா பட்டுச்சு, பிக்கஸ்ட் ஹிட்டிங். அகைன் ஸ்விட்ச் கிட்ட, அகைன் அதே மாதிரியான ஷாட், அதே திசை, அதே ரிசல்ட், அவுட் ஆஃப் த பார்க். ஸோ அடுத்தடுத்து 2 6 அஜித் பேட்டில் இருந்து பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். திரும்பவும் திரும்பி பார்த்தாரு, ஆனால் கம்பேக்கிங் டெலிவரி, சென்ஸ் ஆஃப் பவுலிங் பார்க்க முடிஞ்சு. இந்த பக்கமாக போட்டார், சான்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் நடுவால் விழுந்துருன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் 1 பவுன்ஸில் இன்னொரு ஓடிடுவாங்க. எஸ் 2 ரன். 2 ஓவர் முடிவுக்கு 40 ரன் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த தொடர்லேயே முதல் 2 ஓவருக்கு இதுதான் ஹையஸ்ட் ரன் நினைக்கிறேன். TKM மணி பிரதர்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. நோ விக்கெட், நல்ல பார்ட்னர்ஷிப். விக்கெட்டுக்கான தேடலில் பவுலரை யூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷ் வந்திருக்காரு. அஸ்வின் ஸ்ட்ரைக்கில் 4 பவுண்டரி ஆடின பேட்ஸ்மேன். லெக் ஸ்டம்பில் இதுக்கு முன்னாடி பவுண்டரி தானே பார்த்தீங்க, இப்போ பாருங்க பெரிய ஷாட் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் போயிருக்கு, நல்ல டிஸ்டன்ஸும் போயிருக்கு. 6 4 more 2 team 50 அப்படிங்கிறப்போ கிராஸ் பண்ணி போயிருச்சு. பவுண்டரிஸ்லயே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த தொடர்ல முதல் பார்ட்னர்ஷிப் 50 நினைக்கிறேன். அஸ்வின் அண்ட் அஜித் அதே பண்ணிருக்காங்க. டாக்கிங் வித்தே கொடுக்காத பால், இந்த மாதிரி பால்ஸ் போடணும், அப்பதான் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியும். அதை தான் பண்ணிருக்காங்க. ஒரு உலக்கினாரு, ஒயிட் லைனுக்கு உள்ளதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டு லெக் ஸ்டம்பில் போனாரு, பால் ஆஃப் ஸ்டம்பில் போயிருச்சு. சிங்கிள். லெக் ஸ்டம்பில் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். அங்கே ஃபீல்டர் கைலியான்னு பார்ப்போம், அவரையும் தாண்டி 6 போயிருச்சு. மூணு ஓவர் முடிவுக்கு 58 ரன் எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த விக்கெட்டை இழக்கல. இந்த ஒரு போட அண்ணாமலை அவருக்கான செகண்ட் ஓவர். ஸ்டம்ஸ் ஓப்பன் பண்ணி ஆஃப்ல கேப்ல ஆடி இருக்காரு. சிங்கிள். லாங் ஆஃப்ல ஃபிளாட்டா மோட்டோ ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் தேக்கி விட்டாரு. 2 ரன். காலுக்குள்ள சொருவை பார்த்தாரு, தெளிவாக பேட்டில் ஆட்டார் பேட்ஸ்மேன். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். சூப்பர் பேட்டிங். ஸ்விட்ச் திரும்புறது எல்லாமே தெளிவாக படுது அஜித்துக்கு. பவுண்டரி. ஃபுல் டாஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பேட்டில் மிஸ் ஃபீல்ட், அதை யூஸ் பண்ணி இன்னொரு ரன்னு. வெல் பிளே. வாட் அ ஹிட். மூணாவது 6 இந்த மாதிரி ஷாட் பார்க்குற மாதிரி இருக்குது. 4 ஓவர் முடிவுக்கு 74 ரன்னு. நோ விக்கெட். நல்ல பார்ட்னர்ஷிப். விட்டா 100 அடிச்சிடுவாங்க போல TKM. கடைசி 6 பால். அருண் ஷாட்டுங்க லெக் ஸ்டம்பில். ஸோ இந்த 6 பார்த்தா கண்டிப்பாக 100 கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலை வெல்கம் பண்ணியிருக்காரு அஸ்வின் அவர் பேட்லேருந்து. மேக்ஸிமம் போயிருக்கு. தொலைதூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டதுன்னு சொல்லலாம்.
செகண்ட் பால் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் மட்டார் முட்டி ஃபிளாட்டா இப்போ வரைக்கும் எஸ் கிளியர் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. 6க்கு அப்புறமா 4 குயிக்கரா 2 பாலுக்கு 10. தேர்ட் ஒன். ஸோ ஒயிட் பால் விட்டுருந்தா பேட்டில் போட்டு கீப்பர் நல்ல சேவ். டாட் லெக் ஸ்டம்பில் ஃபிளாட்டா அங்க ஆளே இல்ல. எஸ் 6 மேக்ஸிமம் போயிருக்கு. கிட்டத்தட்ட 100 நெருங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவர் கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அஸ்வின் ப்ரோ பேட் அப். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் டு கிராஸ் 50 இந்த தொடர்ல அஸ்வின். நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஜித்தையும் குறை சொல்ல முடியாது. அவர் பங்குக்கு எக்கச்சக்கார பறக்க விட்டாரு. அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்டு டாட். லாஸ்ட் ஒன்று டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஷாட் லெக் ஸ்டம்ப்ல வாட் அ ஹிட். ஃபினிஷிங் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். பிக்கஸ்ட் 6. ஸோ பார்ட்னர்ஷிப் வாட் அ மேட்ச். இம்ப்ரெஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. வான வேடிக்கை என்ன சொல்ல முடியும். மூழ்காத ஷிப்பே பார்ட்னர்ஷிப் தான் அப்படிங்கிறத மாற்றி எழுதிட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 96 ரன் 5 ஓவருக்கு ஹையஸ்ட் ஸ்கோருங்க இந்த தொடரில். எனக்கு இந்த கிரவுண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக்கஸ்ட் ஸ்கோராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிரவுண்டு ஹிஸ்ட்ரியில். 97 டார்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் வித்தே கொடுக்காத பால் சொரிட்டு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பாலில் பாலா ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இப்போ ஸ்ட்ரைக்கில் சச்சின். ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறது. 1 and only பவர் பிளே ஓவர் ரமேஷ். பெரிய டார்கெட் அப்படிங்கிறப்போ தட்டி விட்டாரு, பிடிக்க முடியல. மிஸ் கம்யூனிகேஷன். 2 பேட்ஸ்மேன் இங்கே இருந்தாங்க. ஸோ ரன் அவுட்டு. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். 3வது ரன்னே ஓடி எடுத்துட்டாங்க இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரா காலில் ஃபுட்பால் ஆடி இருக்காரு. ஃபீல்டர்ட்ட பாஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சிங்கிள். திரும்பின பக்கமா ஃபுல் டாஸ் ஆரம்பிச்சு சிங்கிள். லெக் ஸ்டம்பில் மேலே ஆலோசிச்சிருக்காங்க. T20 விக்கெட்ல மிஸ் ஃபீல்ட் பவுண்டரிங்க. கொஞ்சம் அலட்சியம் இருக்கும் ஏன்னா நிறைய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஜாலியாக தான் விளையாட பார்ப்பாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு 10 ரன் 1 விக்கெட் இழந்து பவர் பிளே முடிவுக்கு வந்துருச்சு. இன்னர் சர்க்கிள் 4 பேர் பவுலிங் அண்டியில் மான்ஸ்டர் லோக் வந்திருக்காரு. அப்படிதான் அவங்க டீமில் சொல்ல சொன்னாங்க. ஏறின பக்கமாகவே போட்டாரு. டாட்டா மாறி இருக்கு. யாராலையும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அனாமத்தா. ஸோ பவுலரும் கொஞ்சம் லேசியாக போடுறாங்க. வித்தே கொடுக்காத பால் 2 ரன்னாக இருக்குமான்னு பார்ப்போம். பெரிய ஷாட்டு தான் கண்டிப்பாக தேவை பேட்டிங் டீமுக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்லாட்டில் இருந்துச்சு, பேட்டில் படல. டாட். ஃபுல் டாஸ் பால். லோ ஃபுல் டாஸ்ன்னு சொல்லலாம். சிங்கிள். ஸ்லாட் சம் ஹைட்டாக இப்போ வரைக்கும். உங்கள் ஃபீல்டர் உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைனில் வச்சு பிடிச்சிட்டாருங்க. அப்படியே நின்று பார்க்குறாரு. 6 தான் கொடுத்துருக்காங்க. அவரே சொல்லிட்டாரு மச் நீடட் ஆறு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னும் பெரிய ஷாட் நிறையா தேவைப்படுது. திரும்பின பக்கம் ஆனால் கேப்ல சான்ஸ் ஒரு பவுண்டரி. தடுத்தா போதுன்னு சொன்னாங்க, தடுக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. 2 ஓவர் முடிவுக்கு 27 1 விக்கெட். தேர்ட் ஓவர் போட ரமேஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தாரு. நல்ல இடத்துல போட்டாரு. பாட்டா முட்டி பாட்டா ஹிட். அண்ணாமலை ஆன் பீஸ் மோட். பிக்கஸ்ட் 6 காம்பவுண்ட் சவர் எல்லாம் தாண்டி போயிருச்சு. வாட் அ ஷாட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஷாட்டு பத்தாது. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஷாட்டு தேவை. அந்த மாதிரி டார்கெட்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க TKM. நேர எடுத்து வந்து காலில் பேக்கிங் டெலிவரி எரிஞ்சு பார்க்கல. சிங்கிள். விட்டுருந்தா கண்டிப்பா ஸ்டம்பில் போட்டு வந்திருக்கும். வேகமாக இருந்திருக்கு போலே. இந்த ஒரு சைஸாக முக் பண்ண பார்க்குறாங்க. பவுண்டரி. மட்டார் முட்டு ஃப்ளாட்டா ஃபீல்டர் விட்டுட்டாரு. சிங்கிள். ஃபுல் டாஸ் எடுத்துருந்தா அப்படியே பேக். நல்ல ஸ்டாப். சிங்கிள். இப்போ வரைக்கும்
திரும்பின பக்கம் பாடி அட்டாக்ல நல்ல சென்ஸ் ஆஃப் பவுலிங் சிங்கிள் 3 ஓவர் முடிவுக்கு 41 ஒரு விக்கெட்ல இருந்து இவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா தான் எடுத்துட்டு போறாங்க ஆனா இன்னும் பத்தாது 4வது ஓவர் போட அஜித் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து நல்லா ஆடி கொடுத்தாரு ஓவருக்கு 20 ரன் ஆடணும் லெக் டம்பர் பக்கமா கேப்ல போறதுக்கு சான்ஸ் டபுள் பெரிய இடம் ஒரு ரன் ஓடி நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் ரிட்டையர்ட் கொடுத்துட்டாரு பொன்மண்ணன் நான் ஸ்ட்ரைக்கிங்ல இருக்காரு வெல் பிளேட் ஆனா ஃபீல்டர் இருக்காங்க சிங்கிள் 2 பால் இருக்கு சோருகனார் உள்ள நல்ல ஷாட் சிங்கிள் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி எல்லாருக்கும் நடுவுல அண்ணன் யோகி 4 ஓவர் முடிவுக்கு 48 ஒரு விக்கெட் இழந்து சார் 2 விக்கெட் இழந்து கடைசி 6 பால் ஃபார்மாலிட்டிக்கு தான் போடுவாங்க அண்ணன் தங்கம் வந்திருக்காரு சீனியர் மோஸ்ட் பிளேயர் எடுத்துட்டு வந்து இடத்துல போட்டாரு கேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன் சீனியருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க யங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் விட்டுட்டாங்க இல்லை செகண்ட் பால் ஃபுல் டாஸ் மாதிரி இறங்குச்சு டாட் தேர்ட் பால் ஆஃப் ஸ்டம்பை தட்டி தூக்கிட்டாருங்க என்ஜாய் பண்ணவர் இந்த விக்கெட்டை அண்ணன் தங்கம் அவருக்கு வந்து 52 வயசு 50 வயசில் இங்கே ஒருத்தர் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு ஆஃப் ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காரு அப்படிங்கிறப்போ பார்க்க அழகாக இருக்குது ஸோ மோட்டோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது ஷாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறமா மொமெண்டம் எல்லாமே TKM அவங்க பக்கமாக வச்சுருக்காங்க ஃப்ரீ ஸ்விங்கு கீழே வந்துருச்சு டாட்டு லாஸ்ட் 2 பால் அங்கே ஃபீல்டர் கைக்க போகணும்னு நினைக்கிறேன் ஃப்ளாட்டா எஸ் நல்ல டேக்கன் இதுக்கு முன்னாடி லெக் ஸ்டம்பில் அந்த கேட்சை பிடிச்சிருந்தா 3வது விக்கெட்டாக இருந்திருக்கும் என்ஜாய் பண்ணுறாரு இந்த விக்கெட்டை லாஸ்ட் 1 நியூ பேட்ஸ்மேன் எஸ் நிக்கு ஓ வாட் அ கேட்ச் வாட் அ செலிப்ரேஷன் அங்க தங்கம் அவங்க டீமோட சிங்கம் சொல்லலாம் அந்த கேட்சை விட்டாங்க அந்த கேட்சை விட்டதுனால தான் 1 ரன் போச்சு இந்த ஓவரை 1 ரன்ல போட்டு 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மெயின் இன் ஓவர் பிளஸ் 4 விக்கெட்டா இருந்திருக்கும் என்ஜாய் பண்றாரு ஆனா சூப்பர்ண்ணே ஸோ அதே மாதிரி அந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம மறக்க முடியாது TKM மணி பிரதர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்து அஸ்வின் அண்ட் அஜித் 96 ரன் பிளேஸ் பண்ணி கொடுத்தாங்க மேட்ச் ஒன் பை TKM மணி பிரதர்ஸ் கொடுத்து 3 விக்கெட் கொடுத்தாரு ஒரு சூப்பரான பவுலிங் ஸ்பில்லு 50 வயசுல இப்படி ஒரு பவுலிங் பார்க்குறப்போ சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த தொடரில் ஃபஸ்ட்டு 50 கிராஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் வாங்கக்கூடாது உங்களோட சேர்த்து உங்கள் பார்ட்னரோட வாங்கியிருக்கணும் ஆக்சுவலாக மச் டிசர்வ் 2 பேருக்குமே அது